ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்தோரன். யோகங்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது மகாபாக்கிய யோகம். இந்த மகாபாக்கிய யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் என்ன பலன்களை செய்வார்? இந்த மகாபாக்கிய யோகத்தை பெறுவதற்கு அவர்களுடைய ஜாதகத்திலே கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்று சொல்வதுண்டு. பாக்கியசாலி ஆக வேண்டும் என்றால் அவள் பானையை பிடிச்சுக்கிறணும். பானை நிறைய, அதாவது தனலட்சுமி அப்படி ஒரு பானையை வச்சுருப்பாங்க. அதிலிருந்து காசாக கொட்டுற மாதிரி ஒரு படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லட்சுமி படங்களில். இதுதான் பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்று சொல்வதுண்டு. பாக்கியத்தை பெற அவர்களுடைய ஜாதகத்திலே கிரகங்கள் வலிமை பெற வேண்டும். பாக்கியம் பெறுறதுக்கே வலிமை பெற வேண்டும். இதுவே மகாபாக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் மகாபாக்கியத்தை பெற கிரகங்கள் அதி வலிமையை பெற வேண்டும். மகா என்றால் பெரிய என்ற அர்த்தம். அப்போ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மகாபாக்கியம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இந்த மகாபாக்கிய யோகத்தை பெறுவதற்கு கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் பகலில் பிறந்திருக்க வேண்டும். சூரியன், சந்திரன் மற்றும் லக்னம், இந்த மூன்றும் ஆண் கிரக வரிசையில் இருக்க வேண்டும். அதாவது ஆண் ராசியில் இருக்க வேண்டும். இந்த ஆண் ராசி பெண் ராசி எப்படிங்க பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கட்டங்களில் மேசம் முதலாக எண்ணி பெற வேண்டும். மேசம் 1. அப்போ இந்த ஒற்றைப்படை ராசிகள் பூரா ஆண் ராசிகள் என்றும் இரட்டைப்படை ராசிகள் எல்லாம் பெண் ராசிகள் என்றும் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இங்கே மேசம் ஒற்றைப்படை. மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், கும்பம். மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய 6 ராசிகள் ஆண் ராசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்டைப்படை ராசியான பெண் ராசிகள் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய இந்த 6 ராசிகள் பெண் ராசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மகாபாக்கிய யோகத்தை பெறுவதற்கு ஆண்களுக்கு சூரியன், சந்திரன் மற்றும் லக்னம் இவை மூன்றும் ஆண் ராசிகளில் இருக்க வேண்டும் மற்றும் பகலில் பிறந்தவராக இருக்க வேண்டும். அப்படி பகலில் பிறந்த ஒரு ஆண் குழந்தை பிறந்து சூரியன், சந்திரன், லக்னம் ஆகிய 3 கிரகங்களும் ஆண் ராசியில் இருந்துவிட்டால் மகாபாக்கிய யோகத்தை பெற்று விடுவார். இதே பெண் குழந்தைனா பெண் ராசியில் சூரியன், சந்திரன், லக்னம் இருக்க வேண்டும். பெண் குழந்தைகள் இரவில் பிறந்ததாக இருக்க வேண்டும். இரவில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு சூரியன், சந்திரன், லக்னம் இவை மூன்றும் பெண் ராசிகளில் அமர்ந்துவிட்டால் இந்த மகா பாக்கிய யோகத்தை பெற்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். மகாபாக்கிய யோகத்தை பெற்றவர்கள் ஒளி கிரகங்களான சூரியன், சந்திரன் மற்றும் லக்னத்தை வச்சுத்தான் சொல்லிவிடலாம். மகாபாக்கிய யோகத்தை பெற்றவர்கள் சொத்து சுகம், வயல் வரப்பு, வீடு வாசல், பெயர் புகழ், செல்வாக்குடன் இருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அந்திம காலம் வரைக்கும் அதிர்ஷ்டங்கள் இவர்களுடைய வீட்டு கதவை தட்டி கொண்டே இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை இவர்கள் வீட்டில்
முழுமையாக சம்மணம் போட்டு வாசம் செய்து விடுவாள். அப்போ பணமழை கொட்டு என்று கொட்டிக்கொண்டே இருக்கும். எல்லா செல்வங்களையும் பெறுவார்கள். பணம் என்றும் இல்லை, பெயர் புகழ் செல்வாக்கு திரவியம் எல்லாத்தையுமே, மக்கள் செல்வம், கல்வி செல்வம், பொருள் செல்வம், அருள் செல்வம், திருவருள் இருந்தால் குருவருள் இருந்தால் திருவருள் கிட்டும் என்பார்கள். ஆக இறைவனின் திரு அருள் கிடைக்க வேண்டுமல்லவா? ஆக அருள் செல்வம் எல்லாத்தையுமே இந்த மகாபாக்கிய யோகம் பெற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார். உலகையே முப்பெரும் தேவர்களாகிய சிவன், விஷ்ணு, பிரம்மாதான் ஆள்கிறார்கள். இதை போலத்தான் ஜாதகத்திலே நவக்கிரக நாயகனான சூரியனும், ராசிக்கு அதிபதியான சந்திரனும், பிறப்பிற்கு அதிபதியான லக்னமும், இந்த மூன்றும் சேர்ந்து ஆண் ராசியிலே இருந்தால், பகலில் பிறந்திருந்தால் ஆண்களுக்கு மகாபாக்கிய யோகத்தையும், இரவில் பிறந்திருந்தால் இரட்டைப்படை ராசியில் சூரியன் சந்திரன் லக்னம் அமர்ந்து இரவில் பிறந்திருந்தால் பெண்களுக்கு இந்த மகாபாக்கிய யோகத்தையும் கொடுத்து விடுவார். மகாபாக்கிய யோகத்தை பெற்றவர்கள் மனிதர்களாக இருப்பார்கள், மேதைகளாகவும் இருப்பார்கள். பட்டப்படிப்பு இவர்களுக்கு படித்து கல்வியிலே சிறந்த ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள், மகான்களாகவும் இருப்பார்கள். பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் லக்னம் இவை மூன்றும் ஆண் ராசியிலிருந்து அவரும் பகலில் பிறந்திருப்பார். சித்தர்கள், மகான்கள் இவர்கள் பூராம் இந்த மகாபாக்கிய யோகத்தை பெறுவார்கள். அவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த மகாபாக்கிய யோகத்தை பெற்றவர்கள் சென்ற இடமெல்லாம், போகும் இடமெல்லாம் வழிநடுக இவர்களுக்கு மாலை மரியாதை, பட்டம், பவுசு எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். பெயர் புகழ் செல்வாக்கும் வந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த மகாபாக்கிய யோகம் என்பது ஒரு சிறப்பு மிக்க யோகம். அந்த யோகம் உங்களுக்கு இருந்துவிட்டால் அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு பக்கத்திலேயே நின்று கொண்டிருப்பாள். அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை? எல்லா அதிர்ஷ்டமும் கிடைத்து நிறைவான வாழ்வை வாழ்பவர்கள் இந்த மகாபாக்கிய யோகத்தை பெற்றவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ அருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.